நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பத்திரப்பதிவு கட்டணம் 2% குறைப்பு. நிலம் வாங்குபவர்களுடைய சுமையை குறைக்க பதிவு கட்டணத்தை 4%இலிருந்து 2% குறைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து 2023-24 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் கூறியிருப்பதாவது: 1/4/2012 அன்று உயர்த்தப்பட்ட நிலத்தின் வழிகாட்டு மதிப்பு 9/6/2017 அன்று முதல் ஒரே சீராக 33% குறைக்கப்பட்டது. மேலும் விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணங்களுக்கான பதிவு கட்டணம் 1%இலிருந்து 4% உயர்த்தப்பட்டது. சந்தை மதிப்பீட்டிற்கு ஏற்ப வழிகாட்டு மதிப்பை உயர்த்தவும் பதிவு கட்டணத்தை குறைக்கவும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த கோரிக்கைகளை ஏற்று வழிகாட்டு மதிப்பில் திருத்தத்தை பரிந்துரைக்க ஒரு குழுவை அரசு அமைத்துள்ளது. இந்த குழு நில அளவை எண் வாரியாக திருத்தம் மேற்கொள்ள கால அவகாசம் தேவைப்படும். ஆகவே வெளிச்சந்தையில் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதால் இக்குழுவின் அறிக்கை பெறும் வரை வழிகாட்டு மதிப்பை 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிகாட்டு மதிப்பிற்கு ஈடாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறிக்க பதிவு கட்டணத்தை 4%இலிருந்து 2% குறைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. சொத்து விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் ஆகிய ஆவணங்களுக்கு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்பில் 5% முத்திரை தீர்வை, 2% சொத்து மாற்று வரி மற்றும் 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணத்திற்கு 7% முத்திரை தீர்வை, 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த நடவடிக்கைகள் எளிய நடுத்தர மக்களுக்கு, குறிப்பாக வங்கிக் கடன் மூலம் வீடு வாங்குபவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.